திருப்பூர் தேவா. மிஸ்டர் சிஎம் விஜய் அவர்களே, திருச்சியில் நல்லா வந்தும் வாயிலுன்னு சொன்னீங்கல்ல, எங்கள் வாயிலையும் நிறையா வரும். நீ மட்டும் பேசி பாரு அசிங்கமாக, அப்புறம் நாங்கள் எப்படி பேசுவோம்னு காட்டுறோம். அதுபோக அம்மா இறந்ததுக்கு அஜித் குமார் அவங்க வீட்டுக்கு துக்க விசாரிக்க போனீங்களே, திரிசான்னு ஒருத்தி கூட்டிகிட்டு போய்க்கிறீங்க. இப்படி ஊர் ஊராக கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஊர் சுற்றுவீங்க. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு எல்லா ஓட்டையும் மூடிக்கிட்டு நாங்கள் இருக்கணும். எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேள்வி கேட்டால் அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்புறம் இப்படி தொடர்நடுங்கி பொம்பளை பொறுக்கி, ஊர் பொறுக்கி, தெல்லவாரி, முடிச்சவைக்கி, கஸ்மால, பேமாலி, சோமாலி, ஒன்றுக்கு உதவாதவன், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், குடிகாரங்க, புறம்போக்குக, தற்குறிய, படிக்காதவன், ஒன்றுக்கு தெரியாதவனெல்லாம் எம்எல்ஏவும் எம்பியுமே ஆக்கி உட்கார வச்சுக்குவீங்க. படித்த நாங்களாம் வாயில் விரலை வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கணும். நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் தைரியமான ஆம்பளைகளாக இருந்தால் பத்திரிகையாளருக்கு சந்தித்து அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தான் சிஎம், தொடர்நடிகையாட்ட பேசாதீங்க. எப்போயுமே டிஎம்கேன்னு அவங்க மேலே பழி போடாதீங்க மிஸ்டர். சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் கேனக்கு இல்லை, கேன பரதேசியும் கிடையாது. அறிவாளிங்க நாங்கள், தமிழ்நாடு மக்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும்தான் முட்டா ஜனங்க. சரியா? தற்குறித்தனமாக பேசாதீங்க. ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளையாக பேசுங்க, ஆம்பளையாக இருங்க மிஸ்டர் விஜய்.